அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி, மெஹந்தி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட மெஹந்தி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் அதே நம்பருக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்மக்கிட்ட மெஹந்தி கோர்ஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களுக்கு மெஹந்தி பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், வித் மிக்ஸாலஜி, அதுக்கப்புறம் எப்படி மெஹந்தி பிஸ்னஸாக கொண்டுட்டு போகணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். ஸோ அந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கிடையாது, ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் டிசைன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஹாஃப் ஸ்பைரல் போட்டுட்டு ஒரே ஒரு ஹம்ப்பு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஈவனாக எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் நம்ம வந்து மெஹந்தி வச்சு டிசைன் போடுறதுலாம் வந்து ஃபில்லிங் சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துலையுமே வந்து ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் கேப் அப்படின்றதே இருக்காது. இப்போ நீங்கள் கிரிட் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து இடையில கேப்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிரிட் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஃபில்லிங் டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக போடும்போது நம்மளுக்கு ஒரு அழகான ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஃப் ஸ்பைரல் போட்டுட்டு ஒரே ஒரு லேயர் ஹம்ப்பு போட்டிருக்கேன். ஸோ அதையே வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். செகண்ட் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வித் டாட் கொடுத்து ஒரே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு குட்டி கேப் கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டுட்டு போவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த சைஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே சைஸ்லையே ஃபுல்லாக நீங்கள் போடணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இது சின்னதாக ஒரு இது பெருசாக போட்டிங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ தேர்ட் ஒன் என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெருசாக போடுறோம். அதாவது ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து பெரிய ஹம்ப்பு ஓகேவா கொடுத்துட்டு திக் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு லைன் வந்து தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம ஹெவியாக ஃபில்லிங் டிசைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி பண்ணோன்னா ஈஸியாக அட் த சேம் டைம் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கானது தான். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபார்முலாலாம் இருக்குது. அதாவது ஃபில்லிங்ஸ்க்குனே பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸில் அதாவது ஃப்ரீ கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அது மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து சொல்லித்தருவோம். ஓகேவா. ஸோ நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் ஸ்பைரல் போட்டுட்டு சிங்கிள் ஹம்ப்பு கொடுத்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஹாஃப் ஸ்பைரல் தான், பட் வந்து டபுள் லைனில் வந்து ஹம்ப்பு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிசைன் வந்து சொல்லித்தருவேன். பட் எல்லாத்துக்குமே ஃபார்முலா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், பேசிக் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ நான் போடுற ஃபில்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொண்டுட்டு போகிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போடுறேன்னா ஈஸியாக பிகினர் எல்லாருமே போடுற மாதிரியான ஒரு ஃபில்லிங் தான். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாட் வச்சு 2 கர்வ் லைன் மாதிரி கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக போடும்போது ஈஸியான அட் த சேம் டைம்
ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்லிங் டிசைன் வந்து கிடைக்கும். நான் சொல்கிறது மட்டும்தான் ஃபில்லிங்கான்னு கேட்டால் கிடையாது, இதையும் தாண்டி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ஃபில்லிங்ஸும் மினிமம் ஒரு 5 தடவையாச்சும் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நான் கிளாஸில் இல்லை அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே அந்த டிசைனையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஃபில்லிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து நான் ஃப்ளார் மாதிரி போடுறேன். ஃப்ளார் வந்து எப்படி போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு 3 சி போட்டுக்கணும். ஸோ ஒரு சி போடும்போதும் ஃபர்ஸ்ட்டு போட்ட சீலேருந்து பாதியில் அடுத்த சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சென்டரை தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஜிக்ஸாக் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜிக்ஸாக் லைனும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் லைனும் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஜிக்ஸாக் லைன் கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் லைன்ஸ் கொடுத்து செக்டு டிசைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடுவில் போட்டிருக்க நடுவில் போட்டிருக்க ஃப்ளாரை வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது இது ஒரு டைப் ஆஃப் ஃபில்லிங்ஸாக வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். நான் போடுறது மட்டும்தான் ஃபில்லிங்ஸான்னு கேட்டால் கிடையாது, அதை தாண்டி ஏகப்பட்டது லட்சக்கணக்கானது இருக்குது. ஸோ ஒன்றுமே உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு தக்கன நீங்கள் வந்து போடுங்க, உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ளாரை சுற்றி அவுட்லைன் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபில்லிங்காக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடையில இருக்கிற பாக்ஸ்லாம் இப்போ நான் வைக்கிற மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் ரொம்ப பெரிய டாட்டோ இல்லை டியர் ட்ராப் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக வைக்கணும். ரொம்ப பெருசாக வச்சுட்டிங்க அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே மெர்ஜ் ஆயிரும். நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப மெர்ஜ் ஆகி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துட்டு சென்டரில் கர்வ் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து நீங்கள் செக்குடு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதாவது கிரிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கட் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட்டு போட்ட ஃப்ளார் மாதிரியே போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஃபில்லிங் கொடுத்து கட் ஒர்க் டிசைன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுங்கலாம், இல்லை ஹெவியான கிரிட் ஒர்க்லாம் கொடுத்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்களும் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் மினிமம் ஒரு 5 டைம்ஸ் ஆச்சும் போட்டு ப்ராக்டிஸ் ஷீட்டில் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஃபில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்லேருந்து எப்படி ஃபில்லிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்னர்லேருந்து ஃபில்லிங் கொடுக்குறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி செக்டு பாக்ஸ்லையும் போடலாம் ஃபில்லிங்ஸ்லாம், இல்லைனா முக்கோணமாக பாக்ஸ் போட்டும் போடலாம், அப்படி இல்லாட்டி ரவுண்ட் ஷேப் போட்டு அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் வந்து இப்போ பாக்ஸ் ஷேப்குள்ளே கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்னர்லேருந்து ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கொடுத்துட்டு ஸ்பைரலுக்கு அப்புறம் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த ஹம்பில் வந்து குறிப்பிட்ட கேப் விட்டுட்டு டாட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டாட்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ கர்வ் லைனையும் வந்து பார்த்திங்கன்னா திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு பார்டர் டிசைனாக க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 தின் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 0 சைஸ் ஹம்ப் அப்படின்னு சொல்கிற ஹம்ப்பு வந்து சின்னதாக கொடுத்து 2 லைன் வந்து ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் ஹம்ப் வந்து ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திக் லைன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதே வந்து தொடர்ந்து பண்ணி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து இப்போ நான் போடுற மாதிரி கர்வ் லைன் கொடுத்து அதில் வந்து ஒரு டிசைன் வந்து நீங்கள் போடலாம். ஸோ நான் இதில் என்ன போடுறேன் அப்படின்னா ஒரு தின் லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கர்வ் லைன் கொடுத்துருக்கேன். அந்த கர்வ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் மாதிரி கொடுத்து அதாவது வைன்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லைன் வித் டாட்டு, அதுக்கப்புறம் ஒரு லீஃப், அதுக்கப்புறம் ஒரு லைன் வித் டாட்டு, அதுக்கப்புறம் வைன்ஸ், இந்த மாதிரி ஒன்று மாற்றி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இல்லை இது எனக்கு வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் டாட் வைக்கலாம், இல்லை ஒயின்ஸ் போடலாம், இல்லை டியர் ட்ராப் கொடுக்கலாம், இல்லை லைன் வித் டாட் மாதிரி கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அதை அழகாக காட்டணும் அப்படின்றதுக்காக பார்டர் லைன் மாதிரி கொடுத்து திக் லைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஹம்ப்பு லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் 5 தடவை போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் எதுவும் உங்களுக்கு போட முடியலை, எதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற டிசைன்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்னோடய கிளாஸை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களும் ஃப்ரீயாகவே மெஹந்தி வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.